எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். வளவளன்னு பேசாம ரமணிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு காதுல விழுந்துருச்சு. இதோ அத்தியாயம் 17. காரியம் கெட்டது. ராத்திரி மதுரநாயகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாரு. டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்ல ஏறி உட்கார்ந்தாரு. ரயில் புறப்பட இன்னும் 5 நிமிஷம்தான் இருந்தது. அப்போ ஒவ்வொரு வண்டியா பாத்துக்கிட்டே ஒரு பையன் ஓடி வந்தான். அவன் மதுரநாயகம் இருந்த வண்டிக்கு பக்கத்துல வந்ததும் மதுரநாயகம் தற்செயலா அவனை பாத்துட்டாரு. உடனே, "ஏய் சிங்காரம், சிங்காரம்!" அப்படின்னு கத்தினாரு. அந்த பையன் சத்தத்தை கேட்டதும் நின்னான். "என்னப்பா விஷயம்? ஏன் இப்படி வியர்க்க விறுவிறுக்க ஓடி வர?" அப்படின்னு கேட்டாரு மதுரநாயகம். "உங்களை தேடித்தான் சார் வந்தேன். உடனே கீழே இறங்குங்க சார். நேரமாகுது, வண்டி புறப்பட போகுது சார், இறங்குங்க சார். இதோ உங்களுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு சார். முதலாளி பிரிச்சு படிச்சு பார்த்தாரு. உடனே என்னை அவசரமா இங்க அனுப்பி வச்சாரு சார்." அப்படின்னு சொல்லி தந்தி அவர்கிட்ட கொடுத்தான் சிங்காரம். மதுரநாயகம் படிச்சு பார்த்தாரு. புறப்பட வேண்டாம், கடிதம் வருகிறது அப்படின்னு திருச்சியிலிருந்து தந்தி வந்திருந்தது. ஆனா அந்த தந்திய ஆனந்தன் அனுப்பல. அவனோட அப்பா வேதநாயகம் தான் அனுப்பியிருந்தாரு. மதுரநாயகம் அந்த தந்திய படிச்சதும் திடுக்கிட்டாரு. என்னது, நம்ம அத்தான்ல எழுதியிருக்காரு தந்திய? அன்னிக்கு நான் எழுதின கடிதத்துக்கு இதுவரைக்கும் அவர் பதிலே எழுதலையே. ஆனந்தன் தான் 2 கடிதம் எழுதியிருந்தான். காலையில வந்த தந்தியும் அவன் அனுப்பினதுதான். இப்போ அத்தான் இப்படி தந்தி அனுப்பியிருக்காரே, ஒன்னும் தெரியலையே. சரி, கடிதம் எழுதுறதா தந்தியில சொல்லியிருக்காரே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரயில் டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு வீடு திரும்பினாரு. ரமணிய கண்டுபிடிச்சிட்டதா ஆனந்தன் சொன்னதும் அவன் அம்மாவுக்கு ஒரே ஆனந்தம். வீட்ல இருந்த பட்சணங்களையெல்லாம் கொண்டு வந்து, "ரமணி, இந்தாப்பா சாப்பிடு, நல்லா சாப்பிடு" அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ ஆனந்தன், "குண்டுமணி, நாம எவ்வளவு சிரமப்பட்டு ரமணிய கண்டுபிடிச்சோம். இந்த வெற்றியை நாம சிறப்பா கொண்டாட வேண்டாமா?" அப்படின்னா. "கட்டாயம் கொண்டாடணும். இன்னைக்கு மத்தியானமே நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பலமான விருந்து வச்சுட்டா போச்சு" அப்படின்னு பதில் சொன்னான் குண்டுமணி. அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு மத்தியானம் எல்லா நண்பர்களும் ஆனந்தன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒத்தொத்தருக்கும் இவன்தா ரமணி, இவன்தா ரமணின்னு புது பையனை அறிமுகப்படுத்தி வச்சான் ஆனந்தன். எல்லாரும் சந்தோஷத்தோட அவனை பார்த்தாங்க. சாப்பிடும்போது ஒரே குதூகலமா பேசிக்கிட்டே அவங்க சாப்பிட்டாங்க. சேகருங்கிற பையன், "என்ன இருந்தாலும் நம்ம ஆனந்தன் சாமர்த்தியசாலி. எப்படி பாடுபட்டு இந்த ரமணிய தேடி கண்டுபிடிச்சிருக்கான்ல" அப்படின்னா. உடனே கோப்புங்கிறவன், "ஆனந்தன் பரீட்சையில தேறியிருந்தா அப்பவே விருந்து கிடைச்சிருக்கும். ஆனா இப்பவாவது கிடைச்சதே, அதுக்கு இந்த ரமணிக்கு தான் நன்றி சொல்லணும்" அப்படின்னா. அப்போ ஆனந்தன், "ரமணி, கூச்சப்படாத, நல்லா சாப்பிடு. உன்னை உத்தேசிச்சுதான் இந்த விருந்தெல்லாம்" அப்படின்னா. ஆனந்தன் சொல்றது கூட அவன் காதுல வாங்கிக்கிட்டதா தெரியல. இலையில இருந்ததையெல்லாம் வளைச்சு வளைச்சு உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தான். சாப்பாட்ட முடிச்சிட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தஞ்சாவூர் போயிருந்த ஆனந்தனோட அப்பா வேதநாயகம் வந்துட்டாரு. ராத்திரி வரதா சொல்லிட்டு போனவரு சீக்கிரம் வேலை முடிச்சிட்டதுனால பகல்லையே திரும்பிட்டாரு. அவரை பார்த்ததும் ஆனந்தன் துள்ளி குதிச்சுக்கிட்டே அவர்கிட்ட ஓடினான். "அப்பா, அப்பா, ரமணிய என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னியே, இத பாரு, இவன்தான் ரமணி" அப்படின்னு பெருமையா காட்டினான். "ஓ, இவன்தான் அந்த ரமணியா? நல்ல காலம்" அப்படின்னாரு அப்பா. "அப்பா, மாமாவுக்கு தந்தி கூட கொடுத்துட்டேன். ராத்திரியே புறப்பட்டு நாளை காலையில வந்துருவாரு. மதுரநாயகத்துக்கு வேலை அதிகமா இருக்கும். ஏன் அவனை இங்க வர சொன்ன? நம்மளே அவனை கூட்டிட்டு போயிருக்கலாமே." "இல்லப்பா, மாமா இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சாம். அம்மா தான் மாமாவை புறப்பட்டு வரப்படி தந்தி கொடுக்க சொன்னாங்க." "சரி, வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகம் சாப்பிட போனார். அவர் சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ள விருந்துக்கு வந்த நண்பர்கள் எல்லாரும் விடை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வேதநாயகம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆனந்தனோட அம்மா அவரை பார்த்து, "ஆனந்தனை பரிகாசம் பண்ணீங்களே, பாத்தீங்களா அவன் சாமர்த்தியத்தை? தந்தைய பார்த்ததும் என் தம்பிக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு பெருமையோட சொன்னாங்க. வேதநாயகம் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு முகப்புக்கு வந்தாரு. வெத்தலை போட்டுக்கிட்டே, "ரமணி, உன்னை காணாம மதுரநாயகம் ஏங்கி போயிட்டான். ஆமா, அந்த நாடக சபாவில நீ சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது?" அப்படின்னு கேட்டாரு. "நானா? நாடக சபாவில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தானே கேக்குறீங்க? 4 வருஷத்துக்கு மேல இருக்கும்." இத கேட்டதும் வேதநாயகம் திடுக்கிட்டார். "என்ன இது, நாடக சபா ஆரம்பிச்சு 1½ வருஷம் கூட ஆகலையே, ஒரேடியா 4 வருஷம்னு சொல்றானே" அப்படின்னு சந்தேகப்பட்டாரு. உடனே மேல மேல கேள்வி கேட்டாரு. "ஓஹோ, 4 வருஷத்துக்கு மேல இருக்குமா? அதான் மதுரநாயகம் உன் மேல உசிரையே வச்சிருக்காரு. சரி, அந்த நாடக சபா முதலாளி, ஆ, அவரு பேர் ஏதோ சொன்னாரே, மறந்தே போயிடுச்சு. அவர் பேர் என்ன தம்பி?" அப்படின்னு கேட்டாரு. "முதலாளி பேரா? ஆ, ஆ, அவர் பேரு அவர் பேரு ராமசாமி. ராமசாமி தான்." "முதலாளியோட பேர் என்ன குழந்தைங்களா?" "மோகனரங்கம்."
அது வேதநாயகத்துக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ராமசாமின்னு அவன் சொன்னதும் அவரோட சந்தேகம் வலுத்துருச்சு. ஆனாலும் வெளியில காட்டிக்காம, ஆமாமா ராமசாமி தான். அவர் தங்கமான மனுஷர். மதுரநாயகம் சம்சாரம் கோதை நாயகி கூட ரொம்ப நல்லவ. ரமணி, நீ கோதை நாயகிய எப்பவாவது பாத்திருக்கியா? அப்படின்னு கேட்டாரு. என்ன அப்படி கேக்குறீங்களே? கோதை நாயகி அம்மாள எனக்கு நல்லா தெரியும். சில சமயம் சாப்பாடு எடுக்க வீட்டுக்கு போவேன். அப்ப பாத்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா. இப்படி அவன் சொன்னதும் வேதநாயகத்தோட சந்தேகம் உறுதிப்பட்டுருச்சு. ஏன், மதுரநாயகத்தோட மனைவி பேரு என்ன? கமலாதேவி. அத போய் கோதை நாயகின்னு மாத்தி சொல்லலாமா? அத அவன் மறுத்து சொல்லவும் இல்ல. அதோட மதுரநாயகம் எழுதின கடிதத்துல அவன் வீட்லயே ரமணி சாப்பிட்டு வந்ததால எழுதியிருந்தாரு. இவன் சொல்றது எல்லாமே பொய். இவன் ரமணியே இல்ல, ஆனந்தனை நல்லா ஏமாத்திட்டான்னு தீர்மானிச்சுக்கிட்டு அவனை பார்த்து கண்டிப்பான குரல்ல, டேய், உள்ளத சொல்லு, உன் பேர் என்ன? அப்படின்னு மிரட்டினாரு. அவன் பேந்த பேந்த விழிச்சான். டேய், உண்மைய சொன்னா தப்பிச்ச, இல்ல போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன். சொல்லு அப்படின்னு கத்துனாரு. உடனே அவன் நடுநடுங்கி போயிட்டான். சார், போலீஸ்ல வேணாம் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். என் பேர் ரவணி இல்ல சார், முனியாண்டி சார். இத அவன் சொன்னதும், என்ன முனியாண்டியா அப்படின்னு ஆனந்தனும் குண்டுமணியும் ஆச்சரியத்தோட கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஏமாற்றமா இருந்தது. அவன் தொடர்ந்து என்ன தெரியுமா சொன்னா, நான் ஒரு ஏழை சார், பிச்சை எடுத்து காலம் தள்ளிட்டு இருக்கேன் சார். நேத்தி முழுக்க எனக்கு ஒரு வாய் சோறு கூட கிடைக்கல சார், பட்னி சார். ராத்திரி ஒரு தெருல திண்ணையில படுத்திருந்தேன் சார், தூக்கமே வரல. அப்ப ஏதோ பேச்சு குரல் கேட்டுச்சு. நான் படுத்திருந்த திண்ணைக்கு பின்பக்கம் சாய்மான இருக்கிற ஒரு திண்ணை இருந்தது. அதுக்கு எதிர்ப்புறத்துலயும் அதே மாதிரி ஒரு திண்ணை இருந்தது. ஆளுக்கு ஒரு திண்ணையில உட்காந்து இவங்க ரமணிங்கிற அவனை பத்தி பேசுனது என் காதுல விழுந்தது. இத அவன் சொல்லும் போதே, அட படுபாவி, நாங்க பேசுனதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டா இருந்த அப்படின்னு கேட்டான் ஆனந்தன். ஆமா, இவங்க பேச்சுல இருந்து பின் தெருவுக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க தண்ணி குடிக்க போன சமயம் பார்த்து நான் பின் தெருவுக்கு ஓடி போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டேன். நான் நினைச்சபடியே இவங்க அந்த தெருவுக்கு வந்துட்டாங்க. என்னை பார்த்ததும் எழுப்பினாங்க, என்னை விசாரிச்சாங்க. நான் தான் ரமணின்னு சொன்னா வயிறார சாப்பாடு கிடைக்குமேன்னு நினைச்சுதான் சார் இப்படி செஞ்சுட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம், என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லி வேதநாயகம் கால்ல விழுந்து கெஞ்சினா அந்த முனியாண்டி. இவ்வளவையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஆனந்தனுக்கும் குண்டுமணிக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. முனியாண்டி மேல கோவம் கோவமா வந்தது. அவனையே முறைச்சு பார்த்தாங்க. அப்போ வேதநாயகம், அப்பா துப்பறியும் சிங்கங்களா, உங்க திறமை இப்பவாது தெரியுதா? வேலை இல்லாம வெட்டியா சுத்திக்கிட்டு விருந்து வைக்கிறாங்களா விருந்து அப்படின்னு திட்டினாரு. முனியாண்டிய பார்த்து, டேய் எழுந்துரு, இனி ஒரு வினாடி கூட நீங்க இருக்கக்கூடாது, உடனே ஓடி போயிடு, நிக்காத, ஓடு ஓடு அப்படின்னு விரட்டி அனுப்பினாரு. அப்புறம் நேரா தபால் ஆபீஸ்க்கு போனாரு. புறப்பட வேணாம், கடிதம் வருதுன்னு மதுரநாயகத்துக்கு ஒரு தந்தியை அனுப்பினாரு. இல்லனா மதுரநாயகம் அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு காலையில வந்துடுவாரே. அன்னிக்கே நடந்தத விவரமா மதுரநாயகத்துக்கு எழுதி அனுப்பினாரு. அதோட கடிதத்துல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ரமணியோட அங்க அடையாளங்களை கொடுத்து அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லியிருந்தேன். தந்தி கொடுத்த அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் ஏதாவது தகவல் கிடைச்சுதான்னு கேட்டு பார்த்தேன். அவங்க இந்த வட்டாரம் முழுக்க தேடி பார்த்துட்டாங்களாம். ரமணி கிடைக்கலையாம். அதனால அவன் இந்த பகுதியில இல்லன்னு தெரியுது அப்படின்னும் எழுதியிருந்தார். வேதநாயகம் விவரமா எழுதியிருந்த கடிதத்தை படிச்சதும் மதுரநாயகத்துக்கு ரொம்ப ஏமாற்றமா போச்சு. எல்லாம் இப்படி ஆகணும், ஐயோ ரமணி இப்ப எங்க இருக்கானோ அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டாரு. ஆனா ரமணி மதுரை நகர்ல பத்திரமா இருக்காங்கிறதும் அங்க இருந்து பர்மாவுக்கு போக போறாங்கிறதும் அவருக்கு எப்படி தெரியும்? சரி சரி குழந்தைங்களா, இந்த ரமணி என்ன இப்படி நம்மள அத்தியாயம் மேல அத்தியாயம் இருக்கேன் இல்ல வரேன் வரலன்னு நம்மள ரொம்ப காக்க வைக்கிறான்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கும் அதேதான் தோணுது. சரி பரவாயில்ல, அவன் பர்மாவுக்கு போறானாமே. பர்மா ரமணின்னு கதைக்கு பேர் வச்சா அவன் பர்மாக்கு போகத்தானே செய்யணும். பர்மானா சரி, அது அடுத்த அத்தியாயத்துல பாத்துக்கலாம். முதல்ல மதுரைக்கு போகணும் போல இருக்கு நம்மெல்லாம். தயாரா இருக்கீங்களா? அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயம் கேட்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.